ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சூப்பர். நான் இந்த பேக்கேஜ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஓபன் பண்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பபிள் ரேப்ல வந்திருக்கு. யாருக்கெல்லாம் இந்த பபிள் ரேப் உடைக்கிறது பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபோட்டோஸ்லாம் நான் நினைச்சதை விட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நிறைய ஃபோட்டோஸ் நம்ம ஃபேவரட்டாகவும் இருக்கு. அதில் ஒவ்வொரு டைம்ல எடுத்த ஃபோட்டோவும் இந்த ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு கதை சொல்லும். ஒரு டைம்ல ஒரு ஃபோட்டோவும் ஃபேவரட்டாக இருக்கு. நம்ம டெய்லி பார்க்குற இடத்துல ஒட்டி வச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த ப்ளசண்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். எவ்வளோ ஃபோட்டோ இருந்தாலும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. இது நாங்கள் மேரேஜ் முடிஞ்சு எடுத்த ஃபர்ஸ்ட் பிக். எங்கள் 2 பேரோட பர்சனலான ஃபேவரட்டான பிக். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது செகண்ட் பிக். என்னோட கிட்ஸ் இவங்க என்னோட சன், என்னோட டாட்டர். இது என்னோட ஃபேவரட் பிக் தான். நான் எதிர்பார்த்ததை விட ஃபோட்டோஸ் எல்லாமே அமேசிங்காக வந்திருக்கு. இதே ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் இது என்னோட தேர்ட் ஃபோட்டோ. இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபோட்டோ. இது என்னோட 3 குட்டீஸும் இருக்காங்க. சென்டர்ல இருக்கவங்க என்னோட சிஸ்டரோட பாப்பா. என்னோட டாட்டரோட செகண்ட் பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ. ஸோ இது இருந்தால் 3 குட்டீஸையும் எப்பவே பார்த்துட்டே இருக்கலாமேன்றதுக்காக நான் இதையும் ஃப்ரேம் பண்ணேன். இதையும் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஃபோர்த் பிக். இவங்க தான் என்னோட பேரண்ட்ஸ். ஆக்சுவலி என்னோட சன்னோட ஸ்கூலில் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே நடக்குது. அங்கே போயிருந்தப்போ எடுத்த பிக் தான் இது. ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு ஷேப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேட்டு. அண்ட் இந்த பிக் ரொம்பவே எலகண்ட்டாக வந்திருக்கு. அண்ட் இப்போ பார்க்க போகிறது ஃபைனல் பிக். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிக். இதில் இருக்க எல்லாமே நான் ஃபேவரட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா எல்லா பிக்குமே ஒரு மெமரிஸ் இருக்கும். அண்ட் த ஃபைனல் பிக் இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிக். இது ரொம்ப ஸ்பெஷலான பிக். நான் இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் கொடைக்கானல் ட்ரிப் ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போ எடுத்த பிக். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வந்தால் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதான். இந்த ட்ரிப் போயிட்டு வந்தப்போ நான் அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தேன். நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிப் பக்கத்துலேயே போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க. இதையும் ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனல் ரிவீல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் இதை பிரிண்ட் ஷாப்பின்ற வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு மொத்தம் 645 rupees ஆச்சு. நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த டிசைனில் வேணுமோ பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பேக்கேஜிங்லாம் எனக்கு நல்லா வந்திருந்தது. ஃபைனல். இப்போ நம்ம என்னோட ஹஸ்பண்டையும் என்னோட சன்னையும் கூப்பிட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஆமாம், உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பார்க்கலாமா? வாங்க. எப்படி இருக்கு? அம்மா தான் வாங்கினேன். எப்படி இருக்கு? பையன் பார்த்துட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆமா, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.